ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்தியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு தாங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுண்டைக்காயை இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்ச சுண்டைக்காய் எல்லாமே ஒரு தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக விதை இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 6-7 பல்லு பூண்டை நான் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுமே நம்ம தட்டி வச்சுருக்க அந்த சுண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சுண்டைக்காய் கொஞ்சமாக வதங்கினதுமே இது கூட நம்ம குழம்புத்தூளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூளை சேர்க்குறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி கரைசலை சேர்க்குறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி கரைசலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இது கூட கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லத்தை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய ஈஸியான பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.